ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தான். எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம்னா, நாங்கள் சிம்பிளாக தான் செய்வோம். அவரைக்காய் பொரியல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண அவரைக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து எங்கள் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள். நான் சொல்லியிருக்கேன், செரவுத்தூள்னு நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு பெரட்டி ஒரு சொம்பு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு நல்லா சுண்டனை வாட்டி எடுத்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும். ஃபைனலி கொத்தமல்லி, தேங்காய் தூவி இறக்குனா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து வெண்டைக்காய் கிரேவி தான். இது வந்து எனக்கு ஃபேவரெட்டு, சின்ன வயசுலேருந்தே ஃபேவரெட்டு. சுடு சாதத்துக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கும் சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். அது நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற வெண்டைக்காய் குழம்பு தான் பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? எப்பயும் போல் தான் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம வெந்தயமும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பசப்போகிற அளவுக்கு வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கணும். அதையும் சேர்த்திட்டு எப்பயும் போல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இது வந்து நாங்கள் கிரேவிக்கு தனியாக வந்து எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு கொதிக்க விடணும். கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு கை தேங்காய், அதில் பாதி அளவு பொட்டுக்கடல, 3 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். புளி தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி